வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் உதகையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. ஆளுநர் மாளிகை வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் மத்திய மாநில அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மாநாடு வரக்கூடிய 25, 26 ஆகிய தேதிகளில் உதகையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெறக்கூடிய மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாநாட்டை தொடங்கி வைக்க உள்ளார். பல்வேறு துறை சார்ந்த வல்லுநர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கல்வி ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கல்வி நிறுவனங்களில் நிதி மேலாண்மை, ஆராய்ச்சி, தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பது, அறிவுசார் சொத்துரிமை மூலமாக சொத்துக்களை உருவாக்குவது, மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் அஜய்குமார் சூட் இந்த மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாக ஆளுநரும் துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பு அடிப்படையில் ஆளுநர் வேந்தர் பொறுப்பில் நீக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு கூறிய நிலையில் வேந்தர் என்று குறிப்பிட்டு இந்த அறிக்கையை ஆளுநர் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை எதிர்த்து முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கை உச்சநீதிமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் அவமதிக்கக்கூடிய செயல் என்றும் ஆளுநரின் நடவடிக்கை கண்டித்து மே 25ஆம் தேதி அனைத்து முற்போக்கு அமைப்புகளின் சார்பில் ஊட்டி தமிழக மாளிகையை முற்றுகையிட இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்.